எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று கடவுள் யார் என்ற தலைப்பில் உங்களிடம் பேசவிருக்கின்றேன். நான் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் என் ஞானத்துக்கு எட்டிய அளவு உங்களிடம் விளக்க இருக்கின்றேன். நான் சொல்லவிருக்கும் விஷயத்திலும் இல்லை என்றால் வார்த்தைகளிலும் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கவும். உன்னில் ஒரு நம்பிக்கையை வரவழைத்து உன்னை நல்வழியில் செல்ல வைப்பதற்காக உன் தந்தை தாய்க்கு அடுத்திருக்கும் கண்ணுக்கு காணாத அபரிமிதமான சக்திதான் கடவுள். இன்னொரு வார்த்தையில் சொல்வதென்றால் உன்னையும் உலகையும் அறிவதே கடவுள். இந்த வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் போது இதை நீ புரிந்து கொள்வாய். கடவுள் என்றால் நற்குணங்கள், அகிம்சை, உண்மை, தூய்மை, சகிப்புத்தன்மை, இரக்கம், சாந்தம், பணிவு, பாசம், காதல், என்னால் முடியும் என்ற சிந்தனை, நான் சிறந்தவன் என்று உணர்தல், உதவி, இவையெல்லாம் நற்குணங்கள். பேராசை, பொறாமை, பெருமை, அதிகாமம், கோபம், கர்வம், சினம் இவையெல்லாம் தீய குணங்கள். எப்பொழுது ஒருவன் தீய குணங்களை அழித்து நற்குணங்களை வளர்த்துக் கொள்கிறானோ அப்பொழுது அவனும் கடவுளின் புத்திரன் ஆகலாம் என்பது இந்த உலகம் அறிய வேண்டிய மெய்ப்பொருள். கடவுளிடம் கேட்டவுடன் நொடிப்பொழுதில் எதுவும் கிடைப்பதில்லை. ஏனென்றால் கடவுள் உன்னுள் ஒரு நம்பிக்கையை வரவழைத்து எடுத்த காரியத்தை சாதிக்கும் ஒரு வழியை காட்டுகிறார், அவ்வளவுதான். வழி என்ன? நற்குணங்களை கடைபிடிப்பது. அதை கடைபிடித்தால் உன்னை அறியாமல் உன்னுள் ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி உன்னை நீ எடுத்த காரியத்தில் சாதனை அடைய வைக்கும். எந்த தீமையும் நடக்காத இடம்தான் கோயில், மசீதி, சர்ச். அங்கே செல்லும்போது நல்ல நல்ல விஷயங்களே நடக்கும். நல்ல நல்ல சிந்தனைகள் மனதினுள் ஏற்படும். நல்ல நல்ல வார்த்தைகளையும் வாழ்த்துக்களையும் கேட்போம். அதனால் எல்லோருக்கும் நன்மையே உண்டாகும். புனித இடங்களுக்கு சென்றால் எனக்கு எல்லா வேலையும் பிழை இல்லாமல் செய்ய மனோ தைரியத்தையும் மன நிம்மதியையும் நலமான ஆரோக்கியத்தையும் வலிமையான நெஞ்சத்தையும் வளமான வாழ்க்கையையும் கொடுத்து அருள்வாய் என்று கடவுளிடம் கேளுங்கள். இந்த கேள்வி கடவுள் யார் என்பதை விட யார் கடவுள், யார் கடவுள் என்றிருந்திருந்தால் இந்த உலகத்திற்கு பல நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் உன்னுடன் இருக்கும் சில நபர்கள், இல்லை என்றால் எல்லோருமே கள்ளம் கபடம் நிறைந்தவர்களாக இருக்கலாம். அப்பொழுது நீ கடவுளை நம்பினால் உனக்கு நம்பிக்கை கிடைக்கும். என்னால் சாதிக்க முடியும் என்ற உணர்வு ஏற்படும். நான் ஒரு நறுமொழி எழுதியிருந்தேன். அது என்னவென்றால், கல்லை போல் மனதை வைத்திருக்கும் மனிதர்களை நம்புவதை விட கல்லாய் அமர்ந்திருக்கும் கடவுளை நம்புவது நன்று என்று. இன்னொரு செய்தி, ஏதாவது நோய்வாய்ப்படும் போது மாத்திரம் மனிதர்கள் கடவுளை போய் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு, கடவுளே என்னை காப்பாத்துப்பா, உன்னை விட்டா எனக்கு வேறு யாருமே இல்லைப்பா என்று கேட்கிறீர்கள். இல்லை என்றால் எனக்கு மாத்திரம் எதுக்கு இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்தேன்னு சொல்லிட்டு திட்டுறீங்க, வையிறீங்க. இது உங்களின் சுயநலத்தை காட்டுகிறது. சுயநலம் இருக்கும் இடத்தில் கடவுள் இருக்க மாட்டார். வாழ்க்கை சுமைதான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மனிதன் சுயநலத்துடன் யோசித்தால் அவனது புத்தி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவனது மனது மற்றும் உடம்பு அவனுடன் உண்மையாக நடந்து கொள்ளாது. அப்பொழுது அவனுக்கு மனநோய், இல்லை என்றால் உடம்பில் பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. நோய் ஏதாவது இருந்தால் நோயை உடனடியாக குணமாக்க மாட்டார். முதலில் நோயை எதிர்க்கும் சக்தியை கடவுள் தருவார். அந்த சக்தி உன்னுள் இருக்கும் நோயை குணமாக்கும். அதனால் வருங்காலம் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் கலந்த ஒரு யுகமாக மாற வேண்டும். ஆன்மீகம் அழிந்துவிடக்கூடாது. வருங்காலத்தில் ஆன்மீகம் இல்லை என்றால் விஞ்ஞானமும் நிலைக்காது. பயத்தை நீக்குவான் கடவுள். ஆனால் அவன் மீதே பயமில்லாமல் போனால்
வாழ்க்கையே மாயமாகிவிடும். நீங்கள் புனித இடங்களுக்கு செல்வதனால் 2 நன்மைகள் ஏற்படுகின்றன. ஒன்று, மன நிம்மதி கிடைக்கும். 2வது, நீங்கள் புனித இடங்களுக்கு சென்று அதன் பிரகாரத்தை சுற்றுவதினாலும் இல்லையென்றால் மலை உச்சியின் மேல் இருக்கும் கடவுளை ஏறிப்போய் பார்ப்பதினாலும் உங்கள் உடம்பு வலிமை பெறுகிறது. அதனால் தினமும் புனித இடங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் உடம்பையும் மனதையும் வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். அது எப்படி? உங்களை நீங்கள் நம்பி சில தர்மங்களில் இயற்கையை கடவுளாக பார்ப்பதுண்டு. அது ஏனென்றால் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இவை இல்லை என்றால் உயிர்கள் ஜனித்திருக்காது. அவைகளால் வாழவும் முடியாது. அதனால் இயற்கையை கௌரவியுங்கள். இயற்கையை பாதுகாக்க ஒன்று கூடுங்கள். செடி மரங்களை வளர்த்து பூமித்தாயை புன்னகையடைய வையுங்கள். இல்லையென்றால் பூலோகம் என்று இருக்கும் இந்த பெயர் வருங்காலத்தில் உலோகம் என்று மாறிவிடும் என்று சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.